ரூபாய்க்கு கிடைத்த பிஸ்கட், டீயோட நனைச்சு சாப்பிட்ட சுவை, பசியோட இருந்தப்போ உடனடி உதவி. இந்தியா முழுக்க குழந்தை முதல் முதியவர் வரை ஒரே பெயர் சொன்னா போதும், பார்லே-ஜி. ஆனா இந்த பிஸ்கட் எப்படி ஆரம்பிச்சது? ஏன் இத்தனை தலைமுறைகளோட வாழ்க்கையில இது இடம் பிடிச்சது? இது வெறும் பிஸ்கட் கதை இல்ல, இது ஒரு வரலாறு. 1929ல மும்பை புறநகரான விலே பார்லே பகுதியில் பார்லே நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த காலத்துல இந்திய சந்தை முழுக்க வெளிநாட்டு பிஸ்கட்டுகள் தான். அதுக்கு மாற்றமா நம்ம ஊர்லயே நம்ம மக்களுக்காக சத்தான பிஸ்கட் செய்யணும்னு எடுத்த முடிவுதான் 1939ல பார்லே-ஜி. பார்லே-ஜில இருக்கிற ஜி என்றால் குளுக்கோஸ். அந்த காலத்துல குளுக்கோஸ் பிஸ்கட்னா சக்தி தரும் உணவு. குழந்தைகள், நோயாளிகள், உழைக்கும் மக்கள் எல்லாருக்கும் உடனடி எனர்ஜி. இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னும் பின்னும் பார்லே-ஜி ஒரு ஸ்வராஜ்யம் சிம்பலாக மாறியது. வெளிநாட்டு பொருட்களுக்கு பதிலா நம்ம ஊர் தயாரிப்பு, குறைந்த விலை, எங்கும் கிடைக்கும் வசதி, நம்பகமான தரம். அதனால்தான் பார்லே-ஜி எல்லா வீடுகளுக்கும் போனது. பார்லே-ஜி பாக்கெட்ல இருக்கிற அந்த சிறுமி முகம், அது நடிகையோ உண்மை குழந்தையோ இல்ல, அது ஒரு இலுஸ்ட்ரேஷன். ஆனா அந்த முகம்தான் பார்லே-ஜிக்கு நம்பிக்கை, அன்பு, பாதுகாப்பு உணர்வு. ஒரு காலத்துல உலகத்திலேயே அதிகம் விற்பனையான பிஸ்கட், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் செல்லிங் பிஸ்கட் பிராண்ட் இந்தியாவை தாண்டி ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு, ஆசிய நாடுகள் வரை பார்லே-ஜி போனது. ஒரு இந்திய பிஸ்கட் உலகம் அறிந்த பெயரானது. பார்லே-ஜி உருவான விலே பாரில்ல இருக்கிற முதல் தொழிற்சாலை ஒரு காலத்துல இந்திய பிஸ்கட் தொழில்துறையின் அடையாளம். இப்போ அது இடிக்கப்படும் நிலைக்கு வந்தது. பார்லே-ஜி இருக்குது, ஆனா அதன் தொடக்கம் இனி நினைவாக மட்டும். பார்லே-ஜி ஒரு பிஸ்கட் மட்டும் இல்ல, குழந்தை பருவம், பள்ளி நாட்கள், கஷ்டகால உதவி, இந்திய நடுத்தர மக்களின் சின்னம் பார்லே-ஜி. ஒரு யுகம். உங்களுக்கு பார்லே-ஜி நினைவுகள் இருக்கா? கமெண்ட்ஸ்ல பகிருங்க.